வாழ்வில் ஒளி தரும் கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது தீப வழிபாடுதான். பொதுவாக எல்லா மாதங்களிலும் தீபம் ஏற்றி வழிபட்டாலும் கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பான பலனை பெற்றுத்தரும். கார்த்திகை மாதத்தை ஆன்மீக மாதம் என்று கூறலாம். ஏனெனில் முருகன், ஐயப்பன், சிவன் என அனைத்து தெய்வங்களையும் வழிபடும் சிறப்பு வாய்ந்த மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உள்ளது. கார்த்திகை மாதம் என்பது அதிக அளவு மழை பெய்யும் காலமாகும். மேலும் இந்த மாதத்தில்தான் காந்தல் மலர்கள் அதிக அளவு பூக்கின்றன. எனவேதான் இம்மாதம் கார்த்திகை மாதம் என்று பெயர் பெற்றதாகும். திருமால், பிரம்மா உட்பட 30 முக்கோடி தேவர்களும் சிவபெருமான் ஜோதி வடிவில் காட்சியளித்த நாள்தான் திருக்கார்த்திகை என்று கருதப்படுகிறது. இது கார்த்திகை மாதம் பௌர்ணமி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்று சேரும் நாளில் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு திருக்கார்த்திகை திருநாள் 3/12/2025 புதன்கிழமை அன்று வருகிறது. திருக்கார்த்திகை தினத்தன்று திருவண்ணாமலையில் மலை உச்சியில் கார்த்திகை மாதம் மகாதீபம் ஏற்றப்படும். இதை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தருவார்கள். திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாள் பரணி நட்சத்திர நாளில் பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. அன்றைய தினம் தீபம் ஏற்றி வழிபடுபவர்கள் தெரியாமல் செய்த பாவங்களில் இருந்து விடுபட்டு யமபயம் நீங்கி நலமுடன் வாழ்வார்கள். கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரத்தில் சிவபெருமானை வழிபடுவது மிகவும் விசேஷமாகும். கார்த்திகை மாதம் சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷேகம் செய்து வில்வ இலையால் அர்ச்சித்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் பொழுது நீராடினால் பல புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய பலன் கிடைக்கும். கார்த்திகை மாதம் முழுவதும் கோவில்கள் அல்லது வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். இவ்வாறு செய்வதால் வீட்டில் அனைத்துவித மங்களமும் சுகவாழ்வும் கிடைக்கும். கார்த்திகை மாதம் முழுவதும் விளக்கேற்ற முடியாதவர்கள் துவாதசி, சதுர்தசி, பௌர்ணமி போன்ற நாட்களிலாவது கட்டாயம் விளக்கு ஏற்ற வேண்டும்.